எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நமது வீடியோவில் நவம்பர் 2 மற்றும் 3 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நவம்பர் 1ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அது ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நவம்பர் 1 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜனஜாதிய கௌரவ் வர்ஷ் பக்வாடா யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது? ஆன்சர் வந்து பிர்சா முண்டா. சென்னையில் வாகனங்களுக்கான என்ஜின் உற்பத்தியில் எந்த நிறுவனம் மீண்டும் ஈடுபட உள்ளது? ஆன்சர் ஃபோர்டு நிறுவனம். இந்தியா அமெரிக்கா இடையே எத்தனை ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையொப்பமானது? ஆன்சர் 10 ஆண்டுகள். ஆப்ஷன் 4 10 இயர்ஸ். ஆரிய சமாஜ அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1875ஆம் ஆண்டு. இந்திய நிதி உதவியில் இலங்கையில் கட்டப்பட்ட மும்மொழி பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஹரிணி அமரசூரிய. நாட்டின் ஒற்றுமை சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குஜராத். ஆப்ஷன் 1 குஜராத். தமிழ்நாட்டில் எந்த ஆண்டுக்குள் பசுமை மின் உற்பத்தி திறனை 1,00,000 மெகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2030ஆம் ஆண்டுக்குள். சமீபத்தில் காலமான ஒலிம்பிக் பதக்க விளையாட்டு வீரரான மேனுவல் ஃப்ரெட்ரிக் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஹாக்கி. ஃபிடே உலகக்கோப்பையில் செஸ் போட்டியின் ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியின் சாம்பியன் கோப்பைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ நவம்பர் 2 மற்றும் 3 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் டாபிக் பார்க்குறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் 4 நாளைக்கு வந்து எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நாளை மறுநாள் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4 படிக்கிறவங்களுக்காக ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 9 கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் எகிப்து. ஸோ எகிப்துல தான் உலகிலே மிகப்பெரிய மியூசியம் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது இப்போ அமைச்சிருக்காங்க. அது ரீசனாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உலகிலே மிகப்பெரிய அருங்காட்சியகம் அப்படிங்கிறது எகிப்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எகிப்தில் எங்கே இருக்குன்னா எகிப்தோட தலைநகரான கெய்ரோவில் அமைச்சிருக்காங்க. கெய்ரோக்கு பக்கத்தில் கிசா பிரமிடு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த அருங்காட்சியகம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம். சரியா, இது வந்து எகிப்து நாட்டுடைய பண்டைய கால நாகரிகத்தை வந்து பறைசாற்றும் வகையில் 50,000க்கும் மேற்பட்ட அரும்பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் டாபிக்ல மறுபடியும் அதே டாபிக் தான். 18 வயதுக்குட்பட்டவர்கள் புகைப்பிடிக்க எந்த நாடு தடை விதித்துள்ளது? ஆன்சர் மாலத்தீவு. ஸோ இப்போ 18 வயதுக்கு உட்பட்டவங்க புகையை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ தலைமுறை அடிப்படையில் இப்போ 18 வயதுக்கு உட்பட்டவங்க புகைப்பிடிக்கலை அப்படின்னா தொடர்ந்து அவங்க புகைப்பிடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இப்போ அடுத்த தலைமுறை வரவங்க எல்லாரையும் புகைப்பிடிக்காத ஒரு தலைமுறை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாலத்தீவு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி புகையிலை பிடிப்பதற்கு தடை விதித்த நாடாக நியூசிலாந்து நாடு இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய தடையை வந்து ஒரே வருஷத்துல நீக்கிட்டாங்க. 2023 அறிவிச்சிருப்பாங்க, ஒரு வருஷத்துல அந்த தடையை வந்து நீக்கிட்டாங்க. ஸோ நோ ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்க தடை. என்ன ஏஜ் கேட்டகரி? 18 வயதுக்கு உட்பட்டவங்க. எந்த நாடு அப்படின்னா மாலத்தீவு நாடு. ஸோ அதன்படி மாலத்தீவில் 2007 ஜனவரி 1 அல்லது அதற்கு பிறகு பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. தலைமுறை அடிப்படையில் புகையிலைக்கு தடை விதிக்கக்கூடிய உலகின் முதல் நாடு வந்து, அதாவது ஒரே நாடு வந்து இந்த மாலத்தீவு நாடு தான். சமீபத்தில் கூட அந்த நாட்டில் வந்து சிபிலிஸ் நோய், அப்புறம் HIV, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் B, தாய்வழி மூலமாக இந்த 3 நோய்கள் பரவுவதை ஒழித்த முதல் நாடு அப்படிங்கிற சாதனையும் மாலத்தீவு ரீசனாக படைச்சிருந்தது நம்ம பார்த்துருப்போம். எதுக்காக இந்த மாதிரி தடையை மாலத்தீவு வந்து விதிக்கிறாங்க அப்படின்னா பொது சுகாதாரத்தை பாதுகாக்கணும், புகையில்லாத ஒரு கண்ட்ரியை வந்து ஒரு தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிறதா இதோட நோக்கம். இதுக்கு முன்னாடி நியூசிலாந்துல கொண்டு வந்திருப்பாங்க 2023, ஒரு வருஷத்துலேயே அதை நீக்கிட்டாங்க அந்த தடையை. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் பார்க்குறோம். தேர்ட் கொஸ்டின், இஸ்ரோ சமீபத்தில் விண்ணில் செலுத்தியுள்ள CMS-03 செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் வந்து 15 ஆண்டுகள். அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான CMS-03 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா
கடலோர பகுதிகளில் வந்து தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் CMS-03 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் என்னன்னா 4410 கிலோ இருக்கு. ஸோ அப்போ ரொம்ப ஹெவி வெயிட்டான ஒரு சேட்டலைட்டை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட்டோட நேம் தான் CMS-03. இது 15 ஆண்டுகளுக்கு இதோட ஆயுட்காலம் இருக்கும். எந்த ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா LVM-3M5 அப்படிங்கிற ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் LVM-3 ராக்கெட் மூலமா தான் சந்திராயன் 3 மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்தியாஸ் நியூ ஸ்பேஸ் எரா இஸ்ரோ லான்ச்சஸ் ஹெவியஸ்ட் சேட்டலைட் CMS-03. இதுதான் இஸ்ரோனால அனுப்பப்பட்ட மிக அதிக எடை கொண்ட ஒரு சேட்டலைட். இது CMS-03 அப்படிங்கிறது LVM-3M5 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது LVM-3M5 ராக்கெட் அல்லது GSLV Mark 3 ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். கடலோர பாதுகாப்பு தொலைத்தொடர்பு சேவையை வந்து கடலோர பாதுகாப்பு வழங்குவதற்காக தொலைத்தொடர்பு சேவையை வழங்குவதற்கு இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 15 இயர்ஸ் ஆயுட்காலம். ஏற்கனவே தகவல் தொடர்பு சேவைகளை வழங்குவதற்காக 48 செயற்கைக்கோள்களை அனுப்பியிருக்காங்க இஸ்ரோ. அதில் ஒன்று தான் GSAT-7. இது 2013 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது GSAT-7 அல்லது ருக்மணின்னு சொல்லலாம். இதுக்கு மாற்றாக தான் இப்போ இதை அனுப்புறாங்க CMS-03 அப்படிங்கிறது. GSAT வந்து 2680 கிலோ எடை கொண்டதான். ஆனால் CMS-03 அப்படிங்கிறது 4410 கிலோ எடை கொண்டது. இன்னும் ஃபியூச்சரில் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 விண்வெளி திட்டங்கள் செயல்படுத்த போவதாகவும் இஸ்ரோவோட தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஒன்று என்னன்னா EOS-05 அப்படிங்கிற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் வந்து GSLV F-17 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறோம். 4th கொஸ்டின். தான்சானியாவில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து சமைய சுலுஹு ஹசன் தான் தான்சானியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த சமைய சுலுஹு ஹசன் அப்படிங்கிறவங்க. இப்போ ஏற்கனவே அந்த நாட்டுடைய அதிபராக இருக்காங்க. இப்போ மறுபடியும் எலெக்ஷன் இப்போ நடந்திருக்கு. அதில் இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த தான்சானியாங்கிறது கிழக்கு ஆப்பிரிக்க நாடு. கேபிட்டல் வந்து டோடோமா. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். ஸோ 5th கொஸ்டின். யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய நகரம் எது? ஆன்சர் லக்னோ. ஸோ லக்னோங்கிறது யூபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. இப்போ யுனெஸ்கோவுடைய படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியல், அதாவது கிரியேட்டிவ் சிட்டிஸ் லிஸ்ட்ல இப்போ லக்னோ சேர்த்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா லக்னோவுடைய உணவு பாரம்பரியத்தை வந்து பறைசாற்றும் வகையில். லக்னோவில் பார்த்தீங்கன்னா சமையல் பாரம்பரியம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது பல்வேறு காலத்தை சேர்ந்த உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது அங்கே இன்னுமே முன்னாடி இந்த உணவுப் பொருட்கள் கலாச்சாரம் இன்னுமே பின்பற்றப்படுது. ஸோ அதனால சமையல் பாரம்பரியத்துக்காக லக்னோ வந்து படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் இப்போ சேர்த்திருக்காங்க. இப்போ உலக நகரங்கள் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்றோம். வேர்ல்டு சிட்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு October 31. ஸோ அதையொட்டி தான் யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா ஒரு 58 நகரங்கள் 58 நகரங்களை இந்த உலக படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் புதுசாக சேர்த்துருக்கு இந்த வருஷம். ஸோ அதன்படி மொத்தமாக இந்த பட்டியலில் உள்ள நகரங்களுடைய எண்ணிக்கை 408 அதிகரிச்சிருக்கு. அதில் இந்தியாவிலேருந்து இப்போ 58 நகரங்கள் புதுசாக சேர்த்துருக்காங்களே இந்த வருஷம். அதில் இந்தியாவிலேருந்து இடம்பெற்ற நகரம் தான் என்னது? இந்த லக்னோ. இது வந்து இந்த படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியாவுடைய 2வது நகரம். அப்போ ஃபர்ஸ்ட் சிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து ஹைதராபாத். ஸோ எதுக்காக இப்போ லக்னோ சேர்த்திருக்காங்க அப்படின்னா புகழ்பெற்ற சமையல் பாரம்பரியத்துக்காக தான் சேர்த்திருக்காங்க. முதல் நகரம் ஹைதராபாத், செகண்ட் வந்து லக்னோன்னு பார்த்தோம். ஹைதராபாத் வந்து 2019 சேர்த்திருக்காங்க இந்த உலக நகரங்கள் பட்டியலில், யுனெஸ்கோ நகரங்கள் பட்டியலில். அடுத்ததான் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பள்ளிகளில் தரவு சார்ந்த மற்றும் ஆதார அடிப்படையிலான கல்வி திட்டமிடலை ஊக்குவிக்கும் நோக்கில் முதல் முறையாக செயல்திறன் அறிக்கை அட்டை வெளியிடும் திட்டத்தை டேஷ் அறிமுகம் செய்துள்ளது. ஆன்சர் CBSE. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தான் இப்போ ஸ்கூலோடைய ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க CBSEல. அதோட பள்ளிகளுடைய செயல்திறனை இன்னும் மேம்படுத்தணும். இப்போ இந்தந்த இடத்துல இந்தந்த விஷயங்கள்ல இவங்க வந்து சரியா இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் கார்டில் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய செயல்திறனை அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அந்த பள்ளிகள் முன்னெடுப்புகளை எடுக்க முடியும் இந்த ரிப்போர்ட் கார்டுனால. ஸோ அந்த ரிப்போர்ட் கார்டு வழங்கக்கூடிய திட்டத்தை இப்போ முதல் முறையாக CBSE ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, 10th 12th வரைக்கும் எக்ஸாம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த எக்ஸாமில் மாணவர்கள் எப்படி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எப்படி செயல்பட்டுருக்காங்க, மார்க் எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு இதுலையுமே சயின்ஸில் எப்படி இருக்காங்க, சோஷியல் எப்படி இருக்காங்க, மேக்ஸில் எப்படி இருக்காங்க, பள்ளிகளில் செயல்திறன் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் கார்டை ரிலீஸ் பண்ணுறாங்க CBSE ஃபஸ்ட் டைம் இப்போ.
ஸோ அதை வச்சு பள்ளிகளோட செயல்திறனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரிப்போர்ட் கார்டு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ 2024 to 25 ஆண்டுக்கான கல்வி செயல்திறன் அறிக்கை அட்டை ரிப்போர்ட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2024 to 25 கல்வி ஆண்டுக்கானது. அடுத்து சமிட்ஸ், அதாவது மாநாடுகள். ஆசியான் பிளஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வந்து மலேசியால கோலாலம்பூர்ல தான் ஆசியான் பிளஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆசியான் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், அதை தான் வந்து ஆசியான் பார்க்குறோம். இதில் 11 நாடுகள் இருக்குது. ஏற்கனவே 10 பார்த்துருப்போம். 11வது நாடாக தைமூர் வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ இப்போ மொத்தமாக 11 நாடுகள் இருக்குது ஆசியானில். ஆசியான் மற்றும் அதோடைய ஒத்துழைப்பு நாடுகள்னு சொல்லிட்டு ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். அதை ஆசியான் ப்ளஸ் நாடுகள், இதில் இந்தியாவும் ஒத்துழைப்பு நாடாக இருக்குது ஆசியானில். ஸோ 11 நாடுகள் இந்த வருஷம் அக்டோபர் மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஆசியானில் 2025 தைமூர் லெஸ்தே அப்படிங்கிற நாடு சேர்ந்துருக்கு. ஸோ ஆசியானில் அப்போது 11 நாடுகள் இருக்குது. ஏற்கனவே உள்ள 10 நாடுகள் என்ன அப்படின்னா மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, அப்புறம் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம், லாவோஸ், பிலிப்பைன்ஸ், அப்புறம் ப்ரூனே. இந்த 10 நாடுகள் ஏற்கனவே இருக்குது. 11வது நாடாக தைமூர் லெஸ்தே வந்து சேர்ந்துருக்கு. இப்போ ஆசியான் பிளஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு அப்படிங்கிறது இப்போ கோலாலம்பூர்ல மலேசியா நாட்டின் கோலாலம்பூர்ல நடந்திருக்கு. அதுல இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் பங்கேற்றிருக்காங்க. 11 நாடு இப்பதான் பார்த்தோம். அதை ஒரு தடவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல ஆசியான் நாடுகளில் அல்லாத நாடு எது அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து 8 பேச்சுவார்த்தை நாடுகள் இருக்கு. அதுல ஒண்ணு இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து, தென்கொரியா, ரஷ்யா, அமெரிக்கா. இதெல்லாம் வந்து பிளஸ் ஆசியான் பிளஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகளை சேர்த்து ஆசியான்ல உள்ள 11 + 8 இது ரெண்டுலையும் சேர்த்து 19 நாடுகளை சேர்த்து தான் ஆசியான் பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சமிட்ஸ். 2026 ஆண்டு ஆசியா பசிபிக் பொருளாதார மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் சீனா. ஸோ அடுத்த வருஷம் சீனா தான் ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாடு நடத்த போறாங்க. இந்த வருஷம் எங்க நடந்துச்சுன்னா தென்கொரியாவில் நடந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் சீனா ஹோஸ்ட் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆசிய பசிபிக் பகுதியில் ஆசியா மற்றும் பசிபிக் பகுதியில் உள்ள நாடுகள் தான் அந்த பகுதி ஆசியாவும் பசிபிக்கும் மீட் பண்ற அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்றோம், ஆசிய பசிபிக் ரீஜியன் பிராந்தியம் சொல்றோம். அந்த பிராந்தியத்தை சேர்ந்த நாடுகள் தான் இந்த ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டில் பங்கேற்பாங்க. அதாவது ஆசிய பசிபிக் கூட்டமைப்புல இருப்பாங்க. 21 நாடுகள் இருக்கு. இந்த ஆசிய பசிபிக் கூட்டமைப்புல பாத்தீங்கன்னா பொருளாதார கூட்டமைப்புல 21 நாடுகள் இருக்கு. அது என்னென்னா ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், தென்கொரியா, சீனா, ஹாங்காங், நியூசிலாந்து, அமெரிக்கா, அடுத்து ப்ரூனே, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, தைவான், சிலி, மெக்சிகோ, பப்புவா நியூகினியா, பெரு, ரஷ்யா, வியட்நாம். இந்த 21 நாடுகள் இருக்கு. இந்த 21 நாடுகள் தான் இந்த 32வது ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாடு தென்கொரியால ஜோங்ஜூ அப்படிங்கிற நகரத்தில் நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வருஷம் சீனால நடக்க போகுது. சீனால ஷென்ஷன் அப்படிங்கிற நகரத்தில் நடக்க போகுது. இப்போ நடந்துச்சு இல்லையா தென்கொரியால, அந்த மாநாட்டில் இந்த 21 நாடுகளும் வர்த்தக முதலீடுகளில் ஒத்துழைப்புக்கு உறுதி அளிக்கும் வகையில் கூட்டறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக எந்த மாநிலம் உருவெடுத்துள்ளது? ஆன்சர் கேரளா. ஸோ நாட்டிலே பார்த்தீங்கன்னா தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக முதல் மாநிலமாக கேரளாவை அறிவிச்சிருக்காங்க. கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன். ஸோ அங்கே தீவிர வறுமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. அங்கே அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட வந்து வறுமையை ஒழிக்கும் வகையில் நிறைய இனிஷியேட்டிவ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தீவிர வறுமை அப்படிங்கிறது எங்கள் ஸ்டேட்ல ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்து கேரளாவை தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமா அறிவிச்சிருக்காங்க. எந்த தினத்தை ஒட்டி அப்படின்னா கேரள மாநிலம் உருவான தினமான நவம்பர் 1ஆம் தேதியை ஒட்டி இந்த அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒரு 17 SDG கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். SDG கோல்ஸ் நிலையான வளர்ச்சி இலக்குகள். அதுல முதல் இலக்காக வறுமை ஒழிப்பு இருக்கு. ஸோ அதை ரீச் பண்றதுல கேரளா வந்து இப்போ கொஞ்சம் ஒரு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். SDG கோல்ஸ்லாம் பார்க்கணும். ஏன்னா ரீசன்ட் எக்ஸாம்லலாம் வந்து SDG கோல்ஸை கொடுத்து முதல் இலக்கு 9வது இலக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்து பொறுத்துகளை கேட்குறாங்க. ஸோ அதனால SDG 17 கோலுமே படிச்சுக்கணும். அடுத்த ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். சத்தீஸ்கர் மாநில பேரவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை
ஆன்சர் வந்து 90. சத்தீஸ்கர் ஸ்டேட்ல உள்ள மாநில சட்டப்பேரவைகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 90 இருக்கு. இப்போ எதுக்காக நம்ம சட்டப்பேரவை சத்தீஸ்கர் மாநிலத்தோட சட்டப்பேரவை உறுப்பினர்களோட எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறோம் 90 இருக்குன்னு பார்க்குறோம்னா, இப்போ அங்கே மாநில சட்டப்பேரவைக்கான கட்டிடத்தை வந்து புதுசாக அமைச்சிருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கேரளாவுக்கு நம்ம மாநில உருவான தினம் 1ன்னு பார்த்தோம் இல்லையா, நவம்பர் 1. அதே மாதிரி சத்தீஸ்கர் மாநிலம் உருவான தினமும் நவம்பர் 1 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அதையொட்டி இந்த வருஷம் 25வது உதய தினம் செலிப்ரேட் பண்றோம். சத்தீஸ்கர் வந்து 2000ஆம் ஆண்டுல மத்திய பிரதேசத்துல இது பிரிஞ்சு புதிய மாநிலமா உருவானுச்சு. இந்த வருஷம் 25th ஃபார்மேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்றோம் சத்தீஸ்கருக்கு. ஸோ அதையொட்டி சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா ராய்ப்பூர் பக்கத்துல நவராய்ப்பூர்ல 324 கோடியில புதிய பேரவை வளாகம், அந்த சட்டப்பேரவை வளாகம் அமைச்சிருக்காங்க. அந்த வளாகத்தை இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே பாத்தீங்கன்னா வாஜ்பாயோட சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. அதையுமே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. சத்தீஸ்கர் பேரவையில் மொத்தமா எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 90. ஸோ இந்த பேரவை வளாகம் வந்து 51 ஏக்கர் பரப்பளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. சத்தீஸ்கருடைய முதலமைச்சராக யார் இருக்காங்கன்னா விஷ்ணு தேவ்சா இருக்காரு. கவர்னர் ராமன் தேகா, கேபிட்டல் வந்து ராய்ப்பூர். சட்டப்பேரவை உறுப்பினர்களோட எண்ணிக்கைங்கிறது 90, மக்களவை உறுப்பினர்கள் 11, மாநிலங்களவை உறுப்பினர்கள் 5. சத்தீஸ்கருக்கு 5 சீட் இருக்கு மாநிலங்களவைக்கு. அடுத்த இம்பார்ட்டன்ட் டே, ஆந்திர மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 1. ஸோ மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது உருவான முதல் மாநிலம் தான் ஆந்திரான்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். மொழி வாரியாக எந்த வருஷம் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது? 1956 பிரிக்கப்பட்டது. ஸோ 1956 நவம்பர் 1 தான் ஆந்திர மாநிலம்ங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, உருவானுச்சு. ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 1 ஆந்திர மாநிலம் உருவான தினம் செலிப்ரேட் பண்றோம். ஆந்திரா மட்டும் கிடையாம இதோட சேர்ந்து எந்தெந்த மாநிலங்கள வந்து உருவான தினம் செலிப்ரேட் பண்றோம்னா பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் கர்நாடகா, லக்ஷதீப், அப்புறம் கேரளா, புதுச்சேரி, ஆந்திரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், இந்த மாநிலங்கள் உருவான தினம்லாம் நவம்பர் 1 தான் செலிப்ரேட் பண்றோம். இது எல்லாமே 1956 உருவான மாநிலங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆந்திரா உருவானுச்சு 1956. பஞ்சாப் வந்து 1966 உருவானது. அதே 1966 தான் ஹரியானா. அடுத்து 1956 ஆந்திரா 1956 பார்த்தோம். அதே வருஷம் தான் கர்நாடகா. அடுத்து பாருங்க லக்ஷதீப் வந்து அதே 1956 உருவானுச்சு. அடுத்து கேரளா 1956, புதுச்சேரி வந்து 1954 நவம்பர் 1. அடுத்து ஆந்திர பிரதேசம் வந்து 1956 உருவாயிருக்கு. ஸோ நவம்பர் 1 தான் இந்த எல்லா மாநிலங்களுக்குமே நம்ம என்ன செலிப்ரேட் பண்றோம்? ஃபார்மேஷன் டே செலிப்ரேட் பண்றோம். சத்தீஸ்கர் இப்பதான் பார்த்தோம், 2000ஆம் ஆண்டு நவம்பர் 1 உருவானுச்சு. 1956 மத்திய பிரதேச மாநிலம் உருவானுச்சு நவம்பர் 1. ஸோ ஆந்திரா, மத்திய பிரதேசம், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு இதெல்லாமே 1956 நவம்பர் 1 ஃபார்ம் ஆயிருக்கும். பஞ்சாப் 1966, பஞ்சாபும் ஹரியானாவும். அடுத்து மத்திய பிரதேசத்துலேருந்து பிரிச்சு சத்தீஸ்கர் 2000ஆம் ஆண்டு உருவானுச்சு. ஸோ இது அப்புறம் புதுச்சேரி, இந்த எல்லா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு உருவான தினம் நவம்பர் 1 தான் செலிப்ரேட் பண்றோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, தமிழ்நாடு மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 1. தமிழ்நாடு மாநிலமும் 1956 நவம்பர் 1 உருவாயிருக்கும். ஸோ தமிழ்நாடு மாநிலம் உருவான தினம் ஃபார்மேஷன் டே வந்து நவம்பர் 1 செலிப்ரேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம அந்த நாளை தமிழ்நாட்டில் வேற என்ன தினமா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா எல்லை போராட்ட தியாகிகள் தினமாகவும் செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா இந்த மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கும் போது மெட்ராஸ் மாகாணத்துல இருந்தா பிரிஞ்சு ஆந்திரா, கர்நாடகாலாம் உருவாயிருக்கும், கேரளாலாம். ஸோ அப்போ தமிழ்நாட்டுடைய இடங்கள் தேவை, தமிழ் மக்கள் பேசக்கூடிய இடங்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இடங்களை வந்து பிரிச்சு வாங்கி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் உருவாக்குறதுக்கு முக்கிய பங்களிப்பை ஆற்றியவங்க நிறைய மொழி போராட்ட தியாகிகள் இருக்காங்க, அதுக்காக தியாகம் பண்ணவங்க. ஸோ அதுல ஒரு சில பேர் குறிப்பிட்டோம் அப்படின்னா நேசமணி, மாப்போ சிவஞானம்லாம் அதுல முக்கியமான ஆட்கள் தான். ஸோ அவங்களோட நினைவாக எல்லை போராட்ட தியாகிகள் தினமாக நவம்பர் 1 செலிப்ரேட் பண்றோம். டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், எந்த நாடு கபாரோவ்சுக் என்ற புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் செய்துள்ளது? ஆன்சர் ரஷ்யா. ரஷ்யா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிரடியா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ரீசெண்டாக தான் ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி ட்ரோன் பொசைடனை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரீசெண்டாக ஒரு அணுசக்தி ஏவுகணையை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே அடுத்து இப்போ ஒரு கபாரோவ்சுக் அப்படிங்கிற புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நியூ சப்மரின் நீர்மூழ்கி கப்பலை வந்து ரஷ்யா அறிமுகம் பண்ணியிருக்கு. அதோட பேர் தான் கபாரோவ்சுக்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொசைடனும் இணைச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. பொசைடன் அப்படிங்கிற அணுசக்தினால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி ட்ரோன் வந்து இந்த கப்பலோட இணைக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக தான் ப்ரோவெஸ்னிக் அப்படிங்கிற ஒரு அணுசக்தினால் இயங்கக்கூடிய மிசைலை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் வந்து ஜானிக் சின்னர். ஸோ இத்தாலி நாட்டை சேர்ந்த ஜானிக் சின்னர் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு. இதன் மூலமாக டென்னிஸ் தரவரிசையில் நம்பர் 1 இடத்துக்கு முன்னேறியிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவர் தான் ஜானிக் சின்னர், இத்தாலி நாட்டை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். இப்போ இதில் பிரான்ஸில் நடந்த பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்காரு. இது இவர் வின் பண்ண 5வது மாஸ்டர்ஸ் பட்டம். அடுத்ததான் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இரட்டை சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜேனிஸ் ஜெயின். ஜேனிஸ் ஜெயின் தான் இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து டென்னிஸ் போட்டியானது நடந்துச்சு, ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி. அதில் வந்து இரட்டை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஒற்றை பிரிவிலும் சாம்பியனாக இருக்காங்க, டபுள்ஸ் அதுலேயுமே சாம்பியனாக இருக்காங்க. இவங்க தான் அந்த ஜேனிஸ் ஜென் என்பவங்க டபுள் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்துச்சு. அதில் உமன் சிங்கிள்ஸ் கேட்டகரியில் ஜேனிஸ் ஜென் வந்து சாம்பியனாக இருக்காங்க. இவங்க இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க. உமன்ஸ் டபுள்ஸ் கேட்டகரியிலையுமே பார்த்தீங்கன்னா ஜேனிஸ் ஜென்னும் அவங்களோட மற்றொரு இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த வீராங்கனையான அண்டிலா சுஜியாடியும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் ஷார்ட் நியூஸ் பார்க்குறோம். ஸோ ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காசியுக்கா நகரில் வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் உயிரிழந்திருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 9 பேர்கிட்ட உயிரிழந்திருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வாகனங்கள், மின் சாதன பொருட்கள் உட்பட 375 பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருப்பாங்க. 2 விகிதமாக செப்டம்பர் 2லேருந்து அமலுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால இப்போ செப்டம்பரில் வசூலான ஜிஎஸ்டி கம்மியாக இருக்கு. அக்டோபர் மாத ஜிஎஸ்டிங்கிறது கம்மியாக இருக்கு, 1.96 லட்சம் கோடியாக. அடுத்து மருத்துவமனைகள் பயன்பாட்டுக்காக ஒரு 108 ஆம்புலன்ஸை வந்து ரீசெண்டாக தொடங்கி வச்சிருக்காங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பசுமை புரட்சி தந்தை வேளாண் விஞ்ஞானியான MS சுவாமிநாதன் பற்றி ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. என்ன புக் அப்படின்னா MS சுவாமிநாதனின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய புத்தகம். அதை வந்து பிரியம்பதா ஜெயக்குமார் தான் எழுதியிருக்காங்க. த மேன் ஹூ ஃபெட் இந்தியா, அதான் அந்த புத்தகத்தோட பேர். த மேன் ஹூ ஃபெட் இந்தியா, பிரியம்பதா ஜெயக்குமார் எழுதியிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எஸ்ஏ பேட்ச், நாளை மறுநாள் வந்து குரூப் 2 குரூப் 4க்காக ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் நவம்பர் 9 ஸ்டார்ட் ஆகுது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் எகிப்து. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் புகைப்பிடிக்க எந்த நாடு தடை விதித்துள்ளது? ஆன்சர் மாலத்தீவு. இஸ்ரோ சமீபத்தில் விண்ணில் செலுத்தியுள்ள CMS-03 செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 15 ஆண்டுகள். தான்சானியாவில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் சமையா சுலுஹு ஹசன். சமையா சுலுஹு ஹசன். யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய நகரம் எது? ஆன்சர் லக்னோ. பள்ளிகளில் தரவு சார்ந்த மற்றும் ஆதார அடிப்படையிலான கல்வி திட்டமிடலை ஊக்குவிக்கும் நோக்கில் முதன்முறையாக செயல்திறன் அறிக்கை அட்டை வெளியிட்டுள்ளது. ஆன்சர் CBSE. ஆசியான் பிளஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கோலாலம்பூர். 2026ஆம் ஆண்டு ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் சீனா. நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக எந்த மாநிலம் உருவெடுத்துள்ளது? ஆன்சர் கேரளா. சத்தீஸ்கர் மாநில பேரவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் 90. ஆந்திர மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 1. தமிழ்நாடு மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 1. எந்த நாடு கபாரோவ்ஸ்க் என்ற புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் செய்துள்ளது? ஆன்சர் ரஷ்யா.
பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இரட்டை சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜேனிஸ் ஜென். மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் இந்தியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.